அதிமுகவில் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக அவங்க வேட்பாளர்லாம் அறிமுகப்படுத்திருக்காங்க. முதற்கட்டமாக நிறைய இலவச திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. 297 இதில் குறைஞ்சது ஒரு 200 செய்யறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஒரு 97 பார்த்தீங்கன்னா சிக்கல். எல்லாருக்கும் காங்கிரீட் வீடுன்றதுலாம் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. பாத்ரூமே கட்ட முடியாது. இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணோம்னா ஃப்ரிட்ஜுக்கு பதிலாக ஹெலிகாப்டர்லாம் கூட சொல்லுவாங்க போல இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு. மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் இந்த முறை எங்களுக்கு சீட்டு கொடுக்கலனா கூட நாங்கள் திமுகவை தான் நாங்கள் ஆதரிப்போம், எங்களோட முழு ஆதரவு திமுக தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நடிகரை நம்பி அரசியல் கட்சிக்கு பின்னாடி போனால் என்ன நடக்கும்ன்றது நேற்று அறிவாலயம் வாசல் நடந்ததை எடுத்துக்காட்டு. உதயசூரியில் நிற்கிறதுக்கு கண்ணிய குறைவாக இருக்குது, சுயமரியாதை குத்துது. 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு அதன் அடிப்படையில் பாராளுமன்ற எம்பி ஆனீங்களே ராஜ்யசபா, அப்போ சுயமரியாதை குத்திலையா? காரைக்குடி விவாதம் நடத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நெறியாளர் தாக்கப்பட்டிருக்காரு. ஏன் திமுக அந்த மாதிரி கையாண்டாங்க? கேட்கறதுக்கே கேவலமாக அசிங்கமாக இருக்குது. 60 ரூபாய் அரசியல் அப்படின்றது என்ன? சண்டை போடுறது இல்லை, வார்த்தையில் பேசுங்க, நாகரிகமாக பேசுங்க. கோவப்படுறவனோ நெஞ்சு தைரியம் கம்மியாக இருக்கிறவங்க கூட சம்டைம்ஸ் வன்முறை எடுப்பான். அப்போ உங்களுக்கு அங்கே ஏதோ ஒரு நெருடலாக இருந்திருக்கு. நாம் தமிழ் கட்சி சொந்தங்கள் பேசணும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இப்போ லாஸ்ட் சமீபமாக பார்த்தீங்கன்னா இது நிறைய நடக்குது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவரோட அரசியல் இந்த முறை எப்படி நினைக்கிறீங்க சார்? இந்த நொடியிலிருந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சுட்டு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் ஒரு நூல் முன்னாடி எங்கே எப்படி பேசப்பட்ட தாவேக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்துட்டு விவாதங்களே பேசக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ இந்த பேசு பொருள் எல்லாம் மக்களவை களத்தை சந்திக்கல போது எனக்கு என்னமோ நாம் தமிழர் கட்சி திருப்பி மறுபடியும் 3வது பெரிய கட்சியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக அவங்க வேட்பாளர்லாம் அறிமுகப்படுத்திருக்காங்க. முதற்கட்டமாக 23 பேர் கொண்ட வேட்பாளர் அறிமுகப்படுத்திருக்காங்க. எடப்பாடி அவர்கள் எடப்பாடி தொகுதியிலையும், கரூரில் விஜயபாஸ்கர் அவர்களும், அதே மாதிரி மதுரை மேற்கில் பார்த்தீங்கன்னா செல்லூர்ராஜ் அவர்களும், திருமங்கலத்தை ஆர்பி உதயகுமார், அதே மாதிரி சிவகாசியில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி, இந்த மாதிரி 23 பேர் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அறிவிப்பை? அவரோட நட்சத்திர வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்கிறாரு. 23 பேரில் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கும். அவங்க எல்லாமே அந்தந்த தொகுதியில் அவங்க தான் வேட்பாளர், செல்வாக்கு அதிக முறை வெற்றி பெற்றவங்கன்ற அந்த அடிப்படை ஒன்று. ரெண்டாவது இப்போது திருப்பரங்குன்றலாம் பாரதிய ஜனதா கட்சி கேட்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதேமாதிரி கோவில்பட்டியில் கூட அவங்க கேட்டாங்க அப்படின்னும் போது அப்போ என்னோட மாவட்ட செயலர் தொகுதியை நீங்கள் கேட்காதீங்க, அது அவங்களுக்கு தான். நீங்கள் கோயிலில் பிரச்சனை வரும், அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம், மதவாத அரசியல் பண்ணால் அதெல்லாம் நான் அப்படிலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் திருப்பரங்குன்றதுக்கு எக்ஸ்ட்ராடினரி ப்ரெஷர் இருந்தது. அதிமுக கிட்ட அந்த சீட்டை வாங்கணும், அதை வைத்து பார்த்தீர்களா அப்படி இப்படின்னு ஒரு ஒரு அரசியல் பண்ணணுன்ற அதை எடப்பாடி பழனிசாமி கேர்ஃபுல்லாக டீல் பண்ணி சீட்டு ராஜன் செல்லப்பா இருக்கிறாரு, வேட்பாளரோ கட்சிக்கு பலமோலாம் இல்லாமலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மதுரையிலேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3-4 தொகுதி முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இப்போ மதுரை மாவட்டம் மதுரை பக்கமே வராத நீ அப்படின்ற மாதிரி. இதில் இப்போது அமமுகவில் மதுரை மத்தி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது மேபி அவர் டேவிட் அண்ணாதுரை ஒரு காளிமுத்தோட மகன், அவருக்கு கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. அப்போது பாதி மதுரையே முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இப்போ இதில் பிஜேபிக்கு அங்கே சீட்டு வேணும் கொள்ளணும் அப்படின்றதுலாம் இல்லை. இப்போ மதுரை அரசியல் மதுரைக்கு வெளில பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேனி ஓகேவா அப்படின்னு மேபி கேட்பாங்க. அப்போ இந்த லாஸ்ட்டு ஒரு 48 மணி நேரம் இல்லை 3 நாளில் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட அந்த கூட்டணி இல்லை, அதிமுக தனித்து விடப்பட்டிருக்கு, அதிமுக கொத்தடிமை, பாஜக கிட்ட கேட்டு தான் எல்லாமே செய்யணும் அப்படின்றது இருந்த பேசுபொருள். இன்றைக்கி அது பேசுபொருள் இல்லைங்க. நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், எல்லாமே திரையை பின்னாடி மறையாக ஸ்லோவாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரெடி அப்படின்னோடனே அட்டாக்னும் போது ஒவ்வொன்றா கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ட்ரெயின் ஒவ்வொன்றா போயினே இருக்குது. இப்போ பொதுவாக என்னன்னா இன்றைக்கி தேர்தல் வாக்குறுதி கொடுப்போம், அது ஒரு 3 நாள் பேசு பொருள் ஆகட்டும், அதுக்கப்புறம் சீட்டை சொல்லுவோம், அதுக்கப்புறம் வேட்பாளர் பட்டியல், அதுக்கப்புறம் பிரச்சாரம், ஒரே நேரத்தில் காலைல ஒன்று மதியம் ஒன்று நைட்டு ஒன்று, காலைல ஒன்று மதியம் ஒன்று நைட்டு ஒன்று, அந்த மாதிரி ஃபுல் ஸ்பீடில் எவ்வளோக்கு பின்னாடி இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணி இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா திமுக விட அதிமுக ஒரு நூல் முன்னாடி போய் நிற்குது. அதாவது இந்த நொடியிலேருந்து என்றைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சுட்டு இருக்கோம், அதுலேருந்து நான் ஒரு பத்திரிகையாளராக என்ன புரிஞ்சுக்கிறேன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் ஒரு நூல் முன்னாடி. என்ன காரணம்னா தொகுதி மக்களுக்கு வேட்பாளர் தெரியும். அப்போ என்னன்னா யார் நிற்க போகிறாங்க மற்ற கட்சியில் தெரியாது. அந்த வேட்பாளர் ஒரு குப்பனோ சுப்பனோ இல்லை ஒரு லக்ஷ்மி அம்மாவோ அவங்க போயிட்டு அண்ணா இந்த மாதிரி நான் தான் நாம் தமிழர் கட்சியில் நிற்கிறேன், அண்ணா அறிவிச்சிட்டாரு, நான் உங்கள் தொகுதி பிரச்சனைலாம் பார்க்கும்போது அந்த டைம் அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நாம் தமிழர் கட்சி கொடுத்தது.
ரெண்டாவது ஒரு பெரிய கட்சி, பிரம்மாண்ட கட்சி, ஆளுகின்ற ஆட்சியாக இருக்க கட்சி ஒன்று முன்னால் இருந்தது அப்படின்னு அந்த இடத்துல வந்து இப்போ அதிமுக ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நிறைய வந்து இலவச திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து பெண்களுக்கு தான் இலவச பேருந்து கொடுத்தீங்க, நாங்கள் ஆண்களுக்கும் கொடுப்போம், இலவசமாக வந்து ஃப்ரிட்ஜ் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்தாரர்களுக்கும் 10,000 ரூபாய் பணம் கொடுப்போம், நிறைய கல்வி கடன் ரத்து பண்ணுவோம், இந்த மாதிரி கூட்டுறவு சொசைட்டிலாம் நாங்கள் ரத்து பண்ணுன்ற மாதிரி நிறைய வந்து அம்சத்திட்டலாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடும், அதெல்லாம் நம்பி வந்து மக்கள் வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறீங்களா சார்? பாதி விஷயங்கள் எடுபடுங்க. அதில் எல்லாமே எடுபடும் நம்ம சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு வந்து இப்போது இலங்கை தமிழர்களுக்கு வந்து இரட்டை குடியுரிமை சொல்லியிருக்காங்க. உள்ளபூர்வமாக உணர்வுபூர்வமாக பார்த்தா அது ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களும் அதை 100 விழுக்காடு ஏற்பாங்க. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான் அதில் முதல்ல இருக்கிறாரு. அதே நிலைப்பாடில் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் அந்த உணர்வு இருக்குது. இவர் முதலமைச்சராக இருந்தவர். தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் இவர் பண்ருட்டி நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற வேல்முருகன் அவர்களும் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு தீர்க்கமாக இருக்கிறார். அப்போது அந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய இல்லை தமிழ் தேசிய ஒரு கொள்கையை ஒரு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. பெரிய அளவில் அது வாக்கா வருமானது தெரியாது. ஆனால் உணர்வை வந்து அது இது பண்ணும். காரணம் என்ன, பயனாளிகள் ரொம்ப குறைவு அந்த திட்டத்துக்கு. அப்போது ஒரு தேர்தல் வாக்குறுதின்றது பெரும்பான்மையினருக்கும் இல்லாமல் சிறுபான்மையினர் மக்களுக்கும் சேர்ந்து கொடுத்துருக்கு. அது ஒரு ஹோலிஸ்டிக். அப்போ அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் அது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இது உங்கள் நாடு, இது தாய்நாடு தமிழ்நாடு அப்படின்ற அந்த ஒரு உறவு இருக்குது. அதனால் இங்கே வந்து இரட்டை குடியுரிமை கொடுப்பதற்கு நாங்கள் மத்திய அரசை பரிசீலிப்போம் அப்படின்வாங்க. இது வந்து தமிழக அரசுக்கிட்ட அது கட்டுப்பாடு இல்லை. ஆனால் கூட்டணியில் இருக்கிறதுனால கேட்கலாம். இப்போது ஜப்பானு, கொரியா, சைனா போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அதை ஏற்றுக்கிறது கிடையாது. ஆசிய நாடுகள் பெரும்பாலும் அதை ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு நாடுகள் வந்து அந்த இரட்டை குடியுரிமையை வந்து கொடுப்பாங்க. சிங்கப்பூர் வண்டி கொடுத்துட்டு இருந்தாங்க, இருக்குதுன்னு நினைக்கிறேன். சிங்கப்பூர், கனடாவில் உண்டு, அமெரிக்காவில் அது ஒரு சில நேரத்தில் உண்டு. இந்த க்ரீன் கார்டு வாங்குறது அதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து புஷ் பண்ணுறாங்கன்னமோ அது ஒரு நல்ல ஒரு அரசியல் திட்டம். ஆனால் ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் மோர் பாப்புலராக இருக்கும். ஐயோ எங்கள் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு, இப்போ ஃப்ரிட்ஜு இல்லாதவங்க வீட்டில் அது ஒரு பேச்சு பொருளாக இருக்கும். போன மாதம் தான் யாருன்னா ஒருத்தர் ஒய்ஃபோட தொல்லை தாங்காத ஃப்ரிட்ஜு வாங்கியிருப்பார். அவர் கொஞ்ச நாள் கம்முன்னு இருந்தியா பாரு இப்போ ஃப்ரிட்ஜு தரேன்றாங்க. எங்கள் அம்மா அதான் சொல்லிட்டு இருக்காங்க, போன மாதம் தான் ஃப்ரிட்ஜு அவங்க வீட்டில். இப்போ என்னென்னா அதாவது அதிமுக ஆட்சிக்கு வருதோ வரலையோ அது அப்புறம் நமக்கு அப்புறமா தெரியும். பட் இந்த தேர்தல் வாக்குறுதி ஃப்ரிட்ஜு இருக்குல்ல, இந்த ஃப்ரிட்ஜு வாங்கினவங்க இப்போ மன கஷ்டத்தில் இருப்பாங்க, ஃப்ரிட்ஜு வாங்காதவங்க சந்தோஷத்தில் இருப்பாங்க. அதாவது சம்டைம்ஸ் வந்துங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பரிசு, ஒரு அங்கீகாரம், இல்லை உங்கள் கஷ்டத்தை யாருன்னா கேட்குறாங்க அப்படின்னா மக்களுக்கு பிடிக்கும். அதில் வந்து இந்த கொள்கை பணம் இருக்கா இல்லையா, கஜானில் காசு இல்லை, இது எப்படி அடைப்பாங்க, அதெல்லாம் அவங்க பிரச்சனை. இந்த 297 இதில் வந்து குறைஞ்சது ஒரு 200 செய்யறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஒரு 97 பார்த்தீங்கன்னா சிக்கல். எல்லாருக்கும் காங்கிரீட் வீடுன்றதுலாம் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரில. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பாத்ரூமே கட்ட முடியாது. யதார்த்தத்தை பேசணும். நம்ம நீங்கள் ஒரு 6க்கு 4 பாத்ரூம் நீங்கள் கட்டி அதுக்கு வந்து மேலே ஒரு கூரை போட்டு தளம் போட்டு இது பண்ணிங்கனாலுமே இடிக்கும் போதே வந்து கவுன்சிலர் நின்றுவாப்புல, யாரை கட்டுறீங்க, கல் எதுக்கு வச்சுருக்கீங்க, பர்மிஷன் வாங்கிட்டு, இல்லைங்க இது மொத்தமே 300 அடி தாங்க இது வீடு, இதுக்கு போய் என்னத்தங்க பர்மிஷன், அதெல்லாம் எனக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி கட்டுவீங்க, ஓ அப்போ பர்மிஷன் இல்லையா அப்படின்னாரு. வீடு கட்டுறதுக்கு முதல் தேவை பணம் தான் சார், என்கிட்ட பணமே இல்லை, நான் அதுவே கடன் வாங்கி தான் வாங்கிட்டு இருக்கிறேன் எங்கன்ற மாதிரி இது மாதிரி யதார்த்தமான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அப்புறம் கறவை மாடுகள் வந்து ஒரு 2 லட்சம் மாடுகள் தருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆண்டுக்கா இல்லை மொத்தம் 5 வருஷத்துக்கா எனக்கு தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ், கறவை மாடுகள் வந்து இந்த ஊரக வறுமை இருக்குது பார்த்தீங்களா, அதை போக்குறது ஒரு திட்டம். ஏன்னா ஏழை பாழிகளோ இல்லை கிராமங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து கையில் காசு வருது அப்படின்றது பொருளாதாரத்தை மேம்படும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அதிமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த திட்டங்களில் நான் அதை பார்க்க. ஓகே. ஆனால் திமுக 2021 தேர்தலில் 505 வாக்குறுதி தான் அறிவிச்சாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 13% கூட நிறைவேற்றலன்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க செய்யாத இவங்க செய்வாங்கன்னு எப்படி சார் மக்கள் நம்புவாங்க? இல்லை, அது வந்து மக்கள் எல்லாத்தையும் நம்ப மாட்டாங்க. மக்கள் வந்து இதை பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ 10,000 ரூபாய் இருக்கு இல்லையா, எனக்கு தெரிஞ்ச அந்த 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். காரணம்னா அது ஒன் டைம் பேமெண்ட். இப்போ 5,000 ரூபாய் போட்ட மாதிரி, இப்போ 5,000 ரூபாய் போட்ட மாதிரி அது வந்து மத்திய அரசு உங்களுக்கு வேற நிறைய பணம் கொடுக்குது, இல்லை மத்திய அரசு கிட்ட நீங்கள் வாங்குற அந்த கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போது 10,000 ரூபாய் வந்து வேணா அந்த திட்டம் வந்து ஓரளவுக்கு சாத்தியம் இருக்கும். அது ஏன்னா பணம் போடுறது அப்படின்றது வந்து திராவிட கட்சிகள் வந்து நிறைய நேரத்தில் அதை போட்டு காட்டுறது. அதாவது லேப்டாப்பு அப்படின்றது ஒரு எட்டா விஷயமா இருந்த காலகட்டத்தில் லேப்டாப்பே வாங்கி கொடுத்து உலக நாடுகளே அசந்த விஷயம்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஓகே. அதே மாதிரி உணவு விஷயங்கள் அப்படின்னு வரும்போது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாமல் நம்மளோட 50-60 வருஷ பாரம்பரியம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது மேபி நம்ம ஐயா பட்டினத்தார் போன்றவர்கள்,
அந்த வள்ளலார் அவர்கள் போடுற அந்த 4 பேருக்கு சாப்பாடு போடணும், அந்த மரபு அப்படி வந்ததுன்னா நீட்சியா, இல்லை பொதுவாக விருந்தோம்பல்ன்றது தமிழக கலாச்சாரத்தில் இருக்கிறதுனால அது அரசியலாக்கப்பட்டு அது அரசியல் ரீதியாக மக்களுக்கு திருப்பி போதான்றது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மதிய உணவாகட்டும், காலை உணவாகட்டும், சத்துணவு, அப்புறம் மாணவர்களுக்கு டிஃபன் போடுறதாகட்டும், இது எல்லாமே வந்து இந்த விஷயத்தில் வந்து தமிழ்நாட்டில் ஊழலுக்கு பேர் போன திராவிட கட்சிகள் அதில் சாம்பியனாக இருந்திருக்கிறாங்க. அதிலெல்லாம் வந்து அடிச்சிக்கவே முடியாது. இப்போ ஆட்சிக்கு வராத சீமான் அவர்கள், விஜய் அவர்கள்லாம் சொன்னால் கூட நான் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் செய்வேன்னு சொன்னால் மக்கள் நம்புவாங்க. ஏன்னா அவங்க இதுவரையும் ஆட்சி அமைக்கல. ஆனால் ஆட்சி அமைச்ச ஸ்டாலின் அவர்களும் சரி, எடப்பாடி அவர்கள் 2017 21 வரைக்கும் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அவங்களாம் சொல்லும்போது நீ ஆட்சியில் இருந்தப்ப என்ன பண்ண, அப்போ ஏன் செய்யலன்ற ஒரு கேள்வி வராதா? கண்டிப்பாக அது நியாயமான கேள்வியாக இருந்தால் கண்டிப்பாக வரதானே செய்யும். ஒரு ஆளுக்கும் வந்து 2 ஏக்கர் இடம் கொடுக்குறேன், அவ்வளோ இடம் கொடுக்குறேன், நான் வந்து விவசாய நிலம் கொடுக்குறேன்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் செஞ்சாங்களான்னா செய்யலை. செய்ய முடியுமானாலும் அதுலேயும் எனக்கு அதில் சந்தேகம் இருக்குது. எது யதார்த்தம்னு பார்க்கணும், எது முடியும் எது முடியாது. மிக்சி கிரைண்டருக்கு கொடுக்க முடியும், இதே ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு கட்டி கொடுக்க முடியும், அரை ஏக்கரை இடம் கொடுக்க முடியும்னா அதுக்கு சாத்தியம் இருக்கிறதா எனக்கு தெரியல. இது இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணோன்னா ஃப்ரிட்ஜுக்கு பதிலாக ஹெலிகாப்டர்லாம் கூட சொல்லுவாங்க போல, இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு. ஏன்னா எங்கே போய் நிற்கும்னு தெரியல. பட் எனக்கு என்னன்னா, ஃப்ரிட்ஜை விட கொஞ்சம் அந்த ஃப்ரிட்ஜு நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிக்கலாம், அந்த காசுக்கு உங்களுக்கு மானியமாக போகிறோம், அப்படி கூட மாற்றிக்கிட்டு கொடுக்கலாம். ஏன்னா ஒரு சைடு வந்து இலவசம் அப்படின்னாலும் இது மக்கள்கிட்டேருந்து வாங்குற பணம் தான், யாரும் அவங்களோட சொந்த காசு கொடுக்கல. மக்கள்கிட்டேருந்து வர காசு, மக்களோட வரி பணத்தை வேற எங்கன்னா இந்த வட்டிக்கு காசை வாங்கி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தான் கொடுக்குறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கூட கொடுக்கலாம். மேபி இப்போ ஃப்ரிட்ஜு இருக்குது, ஆல்ரெடி ஒரு வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா அந்த வீட்டில் இன்னொரு ஃப்ரிட்ஜ் எடுத்துன்னு போய் வச்சு என்ன பண்ண, ஃப்ரிட்ஜு லோல் படம். ஃப்ரிட்ஜு இல்லாதவங்களுக்கு மேபி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒரு ஆப்ஷனாக கொடுத்து அதுக்கு வந்து ஃப்ரிட்ஜுக்கு என்ன காசோ அந்த காசை நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் ஸ்கூட்டரை வாங்கிக்கோங்க. அப்படின்னும் போது என்ன ஆகிடும்னா நமக்கு வந்து பெட்ரோல் டீசல், அதாவது பெட்ரோல் செலவு குறையும், புவி வெப்பமாகிறது குறையும், மாசு குறையும், போக்குவரத்து நெரிசலும் குறையும். இந்த பெட்ரோல் வண்டி பார்த்திங்கன்னா அந்த கறக்காம இருக்கான்னு, அதுவும் தாவேக்காக்கு விஜய் சார் பின்னாடி போகிறவங்களாம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் போனால் வேகமாக போக முடியாது. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு தான் அது பயன்பெறும். அதனுடைய தன்மை, அதனுடைய வீரியம் என்பது குறைவு, பட் அதனுடைய பலன் என்பது அதிகம். அந்த மாதிரி ஸ்கூட்டர்லாம் நிறைய ஆகும்போது விபத்துகள் குறையும். அதில் வந்து உங்களுக்கு பெரிய சத்தம், ஒலி கிளி அந்த பிரச்சனைலாம் இல்லை. அதனால் நல்லது இருக்குது. அதனால் மேபி இப்போ நம்ம எதுக்கு எதுவும் சொல்கிறோன்னா மேபி திமுக கூட இன்னும் அறிக்கை வெளியிட வேண்டியது இருக்குது. இல்லை ஆனால் நாம் தமிழ் சீமானண்ணன் கூட அதை சொல்லலாம். அந்த நோக்கங்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, மானியம் கொடுக்கலாமே, இல்லை இலவசம் தான் கொடுக்கக்கூடாது. ஒருத்தர் காலேஜ் படிச்சுட்டு வேலைக்கு போகிறாரு, அண்ணன் கிட்ட போயிட்டு அண்ணன் நாளைக்கு ஒரு வேளை ஆட்சிக்கு வராரு, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனா வராருன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த மாதிரி கோரிக்கைகள் வைக்கலாமே. புவி அதாவதுங்க இலவசன்றது வந்து அவர் ஆல்ரெடி ஒரு சில விஷயத்த சொல்லிட்டாரு. இலவசமான நீர் இருக்கும், சுகாதாரம் இருக்கும், கல்வி இருக்கும்னு. கூடவே கொஞ்சம் பைக்கு கொடுத்தா தம்பி ஏதோ லோன் போடாமல் லோன் அலையாமல் ஓட்டிட்டு போகிறாப்புல. மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த முறை வந்து எங்களுக்கு சீட்டு கொடுக்கலனா கூட நாங்கள் திமுகவை தான் நாங்கள் ஆதரிப்போம், திமுக ஆதரிச்சு எல்லா இடங்களும் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம், எங்களோட முழு ஆதரவு திமுக தான் சொல்லியிருக்காங்க. என்ன காரணமா சார் இந்த டைம் சீட் கேட்கல அவங்க? இந்த காதல் தினம் படம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கல்யாணம் வேற ஒரு பொண்ணோட நடந்துட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து போயிட்டு பூங்கொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு கல்யாண வீட்டுக்கு வேணுன்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறமா அவர் பாட்டு அமைதியாக அழுதுகிட்டே போயிடுவார். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நேற்று நடந்திருக்குது. 8 சீட்டு கேட்கப்பட்டதாக தகவல். அப்புறம் 4 ஆச்சு, 4 வந்து அப்புறம் 2 ஆகி 2ம் உதயசூரியன் ஒன்று இது வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக எடுத்த ஒரு முடிவாக அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யதார்த்தத்தை பார்க்கணும், அரசியலை பார்க்கணும். தொண்டர்கள்லாம் அதை விரும்பினாங்க, அதனால தான் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து சும்மாங்க, அதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது. இல்லை எதனா ஒரு கட்சி தொண்டர் வந்து தேர்தலில் போட்டியிடாதீங்க அப்படின்றத விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. அப்புறம் அப்போ நேற்று அவர் உண்மைக்கு புறம்ப தானே பேசியிருக்கிறாரு, தொண்டர்கள் விரும்பினாங்கன்னு. எதுக்கு தொண்டர்கள் பாவங்க, அவங்க உழைப்பை தான் எடுத்துக்கிறீங்கன்னு பார்த்தா அவங்களோட ஆசையிலையும் கனவுலையும் மண்ணெல்லாம் போடுறீங்க. ஒரு நடிகரை நம்பி அரசியல் கட்சிக்கு பின்னாடி போனால் என்ன நடக்கும்ன்றது நேற்று அறிவாலயம் வாசல் நடந்ததான் எடுத்துக்காட்டு. நீங்கள் கட்சியாக நடத்துகிறவங்க, இப்போது நாம் தமிழ் கட்சி சீமானண்ணனை வந்து யாருமே நடிகராகவோ இயக்குனராகவோ பார்க்கல, அவர் முழு நேரம் அரசியல்வாதியாக மாறிட்டார். அப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தீர்க்கமான ஒரு விஷயம், நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன், ஆனால் நிலைப்பாடில் மாற்றம் கிடையாது. இப்போ இவர் தான் ஒரு காலத்தில் வந்து திமுகவை எதிர்த்தார், ஊழல் குடும்ப அரசியல்லாம் பேசி ரிமோட்டெல்லாம் தூக்கி அடிச்சார், மாற்றம்லாம் சொன்னார். சரி, அது கூட பரவாயில்ல, அப்புறம் போய் சேர்ந்துட்டார். இப்போது உதயசூரியனில் நிற்கிறதுக்கு கண்ணிய குறைவாக இருக்குது, சுயமரியாதை சுழுக்கு எடுக்கிறது, சுயமரியாதை குத்துது. சரி, 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு அதன் அடிப்படையில் பாராளுமன்ற எம்பி ஆனீங்களே ராஜ்யசபா, அப்போ சுயமரியாதை குத்திலையா? யாரால ராஜ்யசபா எம்பி ஆனீங்க? திமுக, உதயசூரியனால. அதே உதயசூரியனில் சட்டமன்ற தொகுதியில் நின்னா இப்போ என்ன பிரச்சனை?
இதுதானே அவங்க கேட்குறாங்க. நீங்கள் பாட்டு டார்ச்சில் நின்று ஒரு 4 இடத்துல நிற்கிறீங்க, 2 இடத்துல தோற்று போயிட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை, நில்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ராஜ்யசபா வாங்கும்போது வந்து இனிக்குது, ஏன் சின்னத்தில் நில்லுங்கன்னு முதல்வர் ஸ்டாலின் சொன்னால் அப்போ கசக்குதா? இப்போ நேற்று எடுத்திருக்கிற நிலைப்பாடு பொதுவாக ஒரு குழப்பம் பண்ணுவார் அரசியலை. நேற்று புதுசாக ஒன்று பண்ணியிருக்கிறார். ஒன்று கூட்டணி பிடிக்கல அப்படின்னா கூட்டணி விட்டு வெளியில் போவாங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி மாதிரி. நேற்று தேதியில் கமல் அவர்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சி டிவிக்கு வேல்முருகன் அவர்களும் பார்க்கும்போது வேல்முருகனுக்கு வந்து தைரியம் ஜாஸ்தி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ வேல்முருகனை இதே நிலைப்பாடு எடுக்கலாம் இல்லையா? சரிங்க, எனக்கு வந்து எதனா தேர்தலுக்கு செலவுகளோ பார்த்து செய்யுங்க, ஒரு சீட்டு தானே, அந்த சீட்டுக்கு என்னவோ அது ஓகே ஹாப்பி. தேமுதிக மட்டும் 10 சீட்டு கொடுத்துருக்காங்க சார். அவங்க அந்த அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் இருக்கா தமிழ்நாட்டில்? இப்போ நான் இந்த வாட்ச் போய் வாங்குறேன், இது பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு பயங்கரமாக ஓடும், டிக்குன்னு வரும். சரோஜா தேவி கூட ஒரு படத்தில் இதே மாதிரி வாட்ச் கட்டியிருப்பாங்க, அப்போ அந்த நடிகர் அதை பரிசாக கொடுத்தாங்க அப்படின்னு கதை சொல்லி விற்கிறேன்னா நீங்கள் தெரியாமல் வாங்கிட்டு வந்துடுவீங்க இல்லையா? ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. சோப்பு டப்பா திறந்து பாருங்கள் வாசனை வரும்னுவாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட அதிகமான சீட்டு கொடுத்துட்டாங்க. 0.5 விழுக்காடு வாக்கு கூட இல்லாத கட்சிக்கு எப்படி சார் 10 சீட்டு? திருமாவளவனுக்கு 8 சீட் தான் கொடுத்துருக்காங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு 5 தான் கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து கொள்கை சார்ந்து நிற்கிறவங்க கடைசி வரைக்கும் கூட. அவங்களுக்கு கொடுக்காத சீட்டை தேமுதிக கொடுக்குறாங்கன்னா அப்படி என்ன முக்கியத்துவம்? இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் சுலபமாக கேட்குறீங்க. நம்ம எதனா பேசினா நம்மளை வந்து ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு என்ன இருக்குது? ஆபாச அரசியல் பண்ணுறவங்களே சந்தோஷமாக பண்ணுறவங்க, ஊழல்வாதிகளே பண்ணும்போது நான் வெறும் பத்திரிகைக்காரன். மக்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டோம். 1/2% ஓட்டு இல்லாத கட்சிக்கு 10 சீட்டு கொடுக்குறீங்க. அந்த கட்சி அமமுக தலைமையில் போன தேர்தலில் போட்டிட்டுது. அந்த அமமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி 11 சீட்டு கொடுக்குறாரு, நீங்கள் 10 சீட்டு கொடுக்குறீங்க இந்த கட்சிக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து புத்திசாலித்தனமாக சீட்டு கொடுத்துருக்காரா, இல்லை அண்ணாரிவல் தான் நீங்கள் புத்திசாலித்தனமாக சீட்டு? எடப்பாடி அவர்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை ஒத்துக்க மாட்டாங்க அவங்க. இப்படி பாருங்கள், தேமுதிக ஒரு பெரிய பிரம்மாண்ட கட்சி. இங்கேருந்து தெலுங்கு பேசின்னு போனாங்கன்னா அப்படியே ஆந்திரா, காக்கிநாடா, நான் பெருளும் போய் அப்படியே கீழ் திருப்பதி, மேல் திருப்பதி மலை ஏறி அப்படியே திருப்பி வேலூர் அணைக்கட்டு உள்ளே வந்து அப்படியே கள்ளக்குறிச்சியில் போய் சேலத்தில் போய் அப்படியே சிறுபான்மையினர் பேசி மொத்தமாக பிடிச்சிருவாங்க அப்படின்வாங்க. சரி, மொத்தமாக முடிச்சிருவாங்க. என் போன தேர்தல் அமமுக இதேமாரி தெலுங்கு பேசினே போக வேண்டியதானே? அதுதான் சொல்கிறாங்க, மைனாரிட்டிஸ் லிங்குஸ்டிக் ஓட்டை அவர் கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஎம்டிகே இல்லாமல் தான் 1லேருந்து 36 தொகுதி சென்னை மண்டலம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இதெல்லாம் சேர்ந்தது. இது சென்னை கார்பரேஷன் லிமிட்டு. இதில் 35 தொகுதி வெற்றி பெற்றிருக்கு திமுக. இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இல்லாமல் தான் விழுப்புரத்தில் அதிக இடத்துல ஜெயித்தாங்க, கடலூரில் ஜெயித்தாங்க, கடலூரில் அதிகமான சீட்டு ஜெயித்தாங்க. அதாவதுங்க பதட்டத்து சம்டைம்ஸ் நீங்கள் பதட்டமானீங்கன்னா பதறிடுவீங்க, இல்லைன்னா சதறிடுவீங்க. அந்த கூட்டணி விவகாரத்தில், டிஎம்டிகே விவகாரத்தில் காங்கிரஸ் பண்ணதுனால திமுக வந்து கொஞ்சம் பதட்டத்தில் இவங்களை உள்ளே கூப்பிட்டு இவங்களை சேர்த்தது தப்பு கிடையாது, சீட்டு கொடுத்தது கொஞ்சம் அதிகம். ஊடகங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தல் பயணங்கள்லாம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க, அவங்க விவாதங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி காரைக்குடியில் விவாதம் நடத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் தமிழ் 24/7 செய்தியாளர் நெறியாளர் வந்து தாக்கப்பட்டிருக்காரு, ராஜேஷ் அப்படிங்கிறவர். மண்டை உடைக்கப்பட்டிருக்கு. நாம் தமிழ் கட்சி நிர்வாகியும் மண்டை உடைக்கப்பட்டிருக்கு. ஏன் திமுக அந்த மாதிரி கையாண்டாங்க நினைக்கிறீங்க சார்? பார்க்குறதுக்கே கேவலமாக, அசிங்கமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது. என்ன காரணம்னா, அரசியல் அப்படின்றது என்ன? சண்டை போடுறதில்ல, ஒரு நாகரிகமாக நீங்கள் என்ன நல்லது செய்ய போகிறீங்க, நாங்கள் என்ன நல்லது செய்வோம், இவ்வளோதான் அரசியல்ன்றது. வார்த்தையால் யார் ஊரட்சி ஒலையில் போடுறதுன்றது அரசியல் கிடையாது. வார்த்தையில் பேசுங்க, நாகரிகமாக பேசுங்க. அவங்க ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, சொல்லாடல் பிடிக்கலன்னா அதுக்கு கருத்து சொல்லுங்கள். இது ஒரு அழகாக அமைதியாக பண்ணலாமே. அப்போ பயத்தோட, அதாவதுங்க கோவப்படுறவனும் நெஞ்சு தைரியம் கம்மியாக இருக்கிறவங்க கூட சம்டைம்ஸ் வன்முறை எடுப்பான், அதுவும் இருக்குது. அப்போ உங்களுக்கு அங்கே ஏதோ ஒன்று வந்து நெருடலாக இருந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள் பேசினது இல்லை, அதிமுக காரங்க எதையோ வந்து குசிப்பேத்தி விட்டாங்களா, என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஆனால் கட்சி நம்ம கையில் அதிகாரம் இருக்குது அப்படின்றதுல என்ன பண்ணலான்னு பண்ணுறாங்களா? அது அதிகாரத்தில் இருக்கும்போது எல்லாம் அந்த தப்பு பண்ணுறது தான். ஆட்சி போனால் சரியாக போடும் அதெல்லாம். அதாவது இது நாகரிகங்கள். அந்த பத்திரிகையாளர் என்னங்க பாவம் பண்ணார்? ரத்தத்தோட மைக்கோடு போகிறார் பாவம். ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு அவர் குடும்பத்துக்கு, ஏதோ ஒன்று. யார் பொறுப்பு? என்ன தப்பு பண்ணார் அவர்? சாராயம் காசினாரா, இல்லை வந்து டாஸ்மாக் ஏன்னா தனியாக வியாபாரம் பண்ணாரா, மணல் குவாரி நடத்தினாரா? தப்பு பண்ணுறவங்களாம் நல்லா பாதுகாப்பாக தானே இருக்கா நாட்டில். நெறியாளர் வேலை பார்க்குறது அவ்வளோ மோசமான வேலையா? அப்போது இந்த நேரம் வந்து வழக்கு பதியப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு யாரும் கைது செய்யப்பட்ட மாதிரி தெரியும். இது ஃபஸ்ட்டு டைம் கிடையாது. இப்போ லாஸ்ட்டு சமீபமாக பார்த்தீங்கன்னா இது நிறைய நடக்குது. ஏங்க யார் வேணால் ஆட்சி இருக்கட்டும், காவல்துறைக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது, ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஒரு போலீஸ் ஒரு இடத்துல நிற்கிறாங்கன்னா அந்த இடத்துல தப்பு நடக்கக்கூடாது. அதுதான் அந்த காவல்துறைக்கு மரியாதை, இந்த சட்டைக்கு அதுதான் மரியாதை.
அந்த சட்டம் எங்கே அந்த இடத்துல இடத்துலையே நடக்குது தப்பு. காவல்துறை ஆளை வச்சுக்கிட்டே கத்தி எடுத்துன்னு போகிறான் குத்துறது. சரி, இங்கே காவல்துறை இல்லை, அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்க? கிடையாது. மணல் குவாரி கல் குவாரியில் போய் கேமரா எடுத்துன்னு போனால் அங்கே அடிக்கிறீங்க. நான் அந்த மண் எடுத்து பத்திரிகையாளர்னா ஜோபியில் போட்டு எடுத்துன்னு போயிட போகிறாங்களா? இல்லை அவங்க எதனா வியாபாரம் பண்ண போகிறாங்களா? அடுத்த தலைமுறைக்கு வேண்டி தானே அவங்க செய்தி போடுறாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, மிரட்டி காசு கேட்டாங்க. சரி, மிரட்டி காசு கேட்டாங்க, ரைட்டு. அப்போ அவங்க மேலே வழக்கு போடு. தப்பாக அவன் நடத்துகிறான்ல, அவன் மாஃபியா, பிளாக்மெயில் ஃபெலோ, ஏமாத்துறான். சட்டத்துக்கு அரசாங்க மக்களோட பணத்தை வந்து கனிம வள கொள்ள நடக்குது. சரி, அதை இவங்க மிரட்டி துட்டு கேட்டாங்க அப்படின்னா அவங்க மேலேயும் கேஸை போடு, இவங்க மேலேயும் கேஸை போட்டு போட்டால் இது நல்ல இது. இதை சொல்லிவிட்டு அதை காப்பாற்றுறது. தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். இப்போ பத்திரிகையாளர் பணம் கேட்டு மிரட்டினாருன்றது தான் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க சொல்கிற டிஃபென்ஸு. என்னென்னா அவன் சரி கிடையாது, அவனே மோசமானவன், அவன் வந்து ஃபோர்ஜரி. சரி, அவன் ஃபோர்ஜரினா என்ன கொடுத்துருவீங்க நீங்கள்? 400 கோடி கொடுத்துருவீங்களா? 200 ரூபா ஊப்பின்னு தானே பேரை வச்சுக்கிறீங்க. பத்திரிகையாளர் ஒன்று என்றைக்குமே பிச்சைக்காரனாக இருக்கணும். அது எல்லா ஆட்சியிலையும் எல்லா அரசியல்வாதிகளோட சிந்தனை அப்படி இருக்குது. சரி, அதுக்கு நான் அப்புறம் வரேன். என்ன லஞ்சம் லாவண்யம் கொடுத்துட்டாங்க? அப்போது இது பெரிய தப்பா இல்லை அது பெரிய தப்பா? அதை சரி செஞ்சுட்டாவே இது இருக்காது. சரி, பத்திரிகையாளர் ஒண்டி தான் இப்படி காசு வாங்கினான்னா அங்கே தாசில்தார், ஆர்ஐ, இன்ஸ்பெக்டரு உங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது, கண்ணே கிடையாது, புகை வர்றதில்ல, ஜேசிபி போகிறது தெரியாது, பெரிய வண்டி போதே, மலையே உடையுது, மலையே காணாமல் போச்சே கன்னியாகுமரியில் தெரியல. இப்போ அந்த இடத்துல ஏதோ நாம் தமிழர் கட்சி, கம்யூனிஸ்ட், சிபிஎம், சிபிஐ, தன்னாளர்கள், அப்புறம் அந்த இயற்கை நேசிக்கிறவங்க, கொஞ்சம் பத்திரிகையாளர் நேர்மையாக இருக்கிறவங்க, இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் அட்லீஸ்ட் பேச வச்சு முடியுது. அதனால் இப்போ கொஞ்சமாச்சும் பாதுகாக்க முடியும். அதை கூட பாதுகாக்க மாட்டான், அதை கூட கேட்க மாட்டான்னா இது பெரிய அவலத்தை நோக்கி போகுது. இது பெரிய ஒரு பேரிடரில் போய் நிற்கும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் 5வது முறையாக தனிச்சு போட்டிட்டாரு. வழக்கம் போல 117 பெண் வேட்பாளர், 117 ஆண் வேட்பாளர் நிப்பாட்டி களத்தில் இறங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரோட அரசியல் இந்த முறை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது பெரிதாக பேசப்பட்டது என்னென்னா, நாம் தமிழர் கட்சி வந்து தாவேக்கா வந்து முந்திவிடும், தாவேக்கா வந்து அதிகமான ஓட்டு வாங்கும், நாம் தமிழர் கட்சிக்கு சிக்கல் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா தாவேக்காவுக்கு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணான்னு திரும்பி ஒன்றும் பர்செப்ஷனில் பெரிய டிப்பு. எங்கே எப்படி பேசப்பட்ட தாவேக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்துட்டு ஒரு வேட்பாளர் தேர்வோ, கூட்டணி யாரும் வரல, முதலமைச்சராக அவரை யாரும் ஏற்றுக்கல, அவரும் களத்துக்கு போக போகிறதில்ல, கட் அவுட் அரசியல் தான் பண்ண போகிறாரு. அப்புறம் ஆபாசமாக ஒரு 4 பேர் யூடியூப்பில், ட்விட்டரில் வந்து மற்றவங்கள பேசிட்டு போயிட போகிறாங்க. விவாதங்கள்லேயும் பேசக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ இந்த பேசு பொருளில் மக்களை போய் களத்தில் சந்திக்கலன்னும் போது கண்டிப்பாக வந்து எனக்கு என்னமோ நாம் தமிழர் கட்சி திருப்பி மறுபடியும் 3வது பெரிய கட்சியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு சமிக்கைகள் தோணும். 2026 முதலமைச்சராக விஜய் வருவாருன்னு அவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்களே, அது காணல் நீர் என்பது என்னோட புரிதல். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு 2026 சாத்தியம் இல்லை. 2031 என்ன நடக்குதுன்றது அங்கேருந்து அவர் என்ன அரசியல் பண்ணுறாருன்றத வச்சு தான். ஓகே, நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.